ஆழ்கடல் பகுதியில் எண்ணெய் எரிவாயு எடுக்க ONGCக்கு அனுமதி அளித்த மத்திய அரசுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள கன்னியாகுமரி மீனவர்கள் தங்களை சுட்டுக் குவித்தாலும் திட்டத்தை அனுமதிக்க மாட்டோம் என்று தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் ஆழ்கடல் பகுதியில் எண்ணெய் எரிவாயு எடுக்க ONGCக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. கன்னியாகுமரி ஆழ்கடல் பகுதியில் 3 எண்ணெய் கிணறு அமைக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியதற்கு மீனவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கடலின் இயற்கை வளம் பவளப்பாறைகள் அழியும் என்றும் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் எனவும் மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு இந்த திட்டத்தை உடனடியாக ரத்து செய்யாவிட்டால் போராட்டத்தில் இறங்குவோம் என்று மீனவர்கள் எச்சரித்துள்ளனர். மீனவர்களை அழிக்கும் சதி திட்டம் என்றும் கார்ப்பரேட் முதலாளிகளை வாழ வைக்கும் திட்டம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தங்களை சுட்டுக் குவித்தாலும் இந்த திட்டத்தை அனுமதிக்க மாட்டோம் எனவும் மீனவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். அந்த பெட்ரோலியம் எடுக்கக்கூடிய ரிக்கில் இருந்து சுற்றி சரௌண்டிங் இத்தனை கிலோமீட்டருக்கு மீனவர்கள்லாம் போகக்கூடாது அப்படின்னு இது பண்ணுவாங்க. ஸோ மீன் வளம் இருக்க வேண்டிய இடத்துல போயிட்டு இவங்க ரிக்கு போட்டுட்டு இருந்தாங்கன்னா எங்கள் மக்களுக்கு மீன் வளம் ஃபுல்லாக பாதிக்கும். மீன் வளத்தை இப்படி பாதித்து இப்படியாக ONGCக்கு கான்ட்ராக்ட் குத்தகையை கொடுத்தாங்கன்னா தமிழகத்தில் மீனவ கிராமம்னே இருக்கிறதே கஷ்டம். இந்த வாழ்வாதாரத்தை அளிக்கிறதுக்கு மத்திய அரசு அவங்களுக்கு பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் வசதி வாய்ந்தவர்களுக்கெல்லாம் இதை கொடுத்தா நாங்கள் இதோட அழிததுக்கு தான் வழிவகுக்குது இந்த அரசு. அதனால் எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் இதுக்கு ஒத்துழைய மாட்டோம், போராடுவோம். போராடி இதை நிறுத்துவதற்கான வழிமுறைகளை நாங்கள் செய்வோம். இது மீனவர்களுக்கு மட்டுமல்ல, மீனுக்கும் எதிரான ஒரு செயலாகவே இது இருக்கின்றது. எனவே மத்திய அரசு மீனவ மக்களுக்கு எதிராக செயல்படுவதை உடன் நிறுத்த வேண்டும். இந்த ONGC நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்ட இந்த அனுமதியை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும். மீனவர்கள் வாழ்வாதாரத்தை அரசு பாதுகாக்க வேண்டும்.